இப்போ ஜென்செட்டோட கேள்விகள் எப்படி இருக்குன்னா காங்கிரஸ் தான் திணிச்சா சொல்றீங்க, நீங்க ரெண்டு பேரும் எப்படி ஒண்ணா இருக்கிறீங்க? நீங்க 2 பேர் தான் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டீங்க. இல்ல இன்னைக்கு பிஜேபி திட்டுற திமுக முன்னாடி பிஜேபி கூட தான். இல்ல நான் அதான் சொல்ல வரேன், இந்த ஜென்செட்டோட கேள்விகள் எப்படி இருக்குன்னா, இந்த ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி திணிப்பு நீங்க பயங்கரமா எல்லா இடத்துலையும் பேசுறீங்க, டிஷர்ட் போடுறீங்க, உங்க வீட்டில் உள்ள குழந்தைகளை படிக்க வைக்கிறீங்க, எல்லாம் கரெக்ட் தான். இப்போ அந்த ஜென்ரேஷனோட மனநிலை எப்படி இருக்கு? நீங்க ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி திணிப்பு நீங்க சொல்றீங்களே, இது காரணம் நீங்க காங்கிரஸ் தான் நீங்க பராசக்தி படத்துல கொண்டு வந்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து நீங்க எதிரும் புதிருமா இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி நீங்க ஒண்ணா வந்தீங்க? ஸோ அதுதான் கேள்வியா இருக்கு. அப்ப நீங்களே சொல்றீங்க, அது என்ன சொல்றது, காங்கிரஸ் தான் அதுக்கான காரணம். 2 விதம் நான் சொல்றது தான், நீங்க வந்து காங்கிரஸை வந்து திமுக நீ வெளியே போங்குது, இந்த காங்கிரஸும் வந்து வெளியே வர்றதுக்கான எல்லா வழிகளையும் சொல்றாங்க. நீங்க சாதாரணமா வெளியே வந்துட்டா வந்து நீங்க கேள்வி கேட்கும்போது எதுக்காக வெளியே வந்தீங்கன்னா பதில் இருக்காது. ஸோ அதனாலதான் காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும், எங்களுக்கு அதிகமா சீட் வேணுங்கிற கேட்கறதுக்கான காரணம். இவங்க அதை ஒருபோதும் கொடுக்க போறதும் கிடையாது. கடைசியாக 2 பேர் தான் பேசி முடிவெடுப்பாங்க. ஒன்று மு.க. ஸ்டாலினும் சோனியா காந்தி 2 பேர் தான் பேசி முடிவெடுப்பாங்க. இது மற்றது எல்லாமே நம்ம என்ன வேணா நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அது வந்து இப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அந்த கூட்டணியில வந்து விரிசல் இருக்குங்கிறது வந்து பட்ட பரிவர்த்தனமா எல்லாருக்குமே தெரியுது.